அடடடடா, எங்க அண்ணி வைக்கிற குழம்பே தனி டேஸ்ட் தான் அருவி. என்ன அருமையா இருக்கு தெரியுமா, தேன் அமிர்தம் மாதிரி. போதும் போதும். கருகுதா? இருக்காதா? உனக்கு பசிக்கலையா? நீயும் சேர்ந்து சாப்பிடலாம்ல? இருக்கட்டுங்க. தம்பி எழுந்திரிச்சோன்னே அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுதான் அப்புறமா சாப்பிடுவேன். இல்லைன்னா பிள்ளைக்கு சாப்பாடை ஊட்டி விடணும்னு அதை எண்ணிட்டே இருக்கும். சரி சரி, ஆனா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு மட்டும் பாரு. என்ன தோசை ஊத்தணும்னா அப்புறம் இட்லியை ஊத்திட்டா? தோசை நின்று ஊற்றிட்டே இருக்கணுங்க. இட்லியா அங்கிட்ட ஊற்றணுமா ஆஃப் பண்ணணுமா போன மாட்டு போயிட்டே இருக்கலாம். தோசைனா நின்று ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால தான். பரவாயில்லையே. ம், நல்லா இருக்கு அருவி. அது எப்படிதான் அவங்க மட்டும் குழம்பு அப்படி வைக்கிறாங்களோ தெரியல அந்த அண்ணி. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. சூப்பரா வச்சிடுறாங்க எப்போ பார்த்தாலும். நாங்கள் வைக்கிறது. சரி விடு, குழம்ப பற்றி பேசினாலே நமக்குள்ள சண்டை தான் வந்து தொலையும். எதுக்கு குழம்ப பற்றி பேசிட்டு நீ கம்மா சாப்பிட்டோம் போன மாட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு இப்போதான் குழம்ப பற்றி பேசிட்டு இல்லைம்மா? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு பேசணும்? அதான் அருவி மல்லிகா அண்ணியோட மனசு. அந்த வெறும் தூக்குச்சட்டியை கொண்டு போய் நம்ம எப்படி கொடுக்கறது, அதில் கொஞ்சம் குழம்ப ஊற்றி கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சி கொண்டு வராங்க பார்த்தியா? அதுதான் மல்லிகா அண்ணியோட மனசு. வேற யாருக்காவது அப்படி தோணுமா? இல்லை வேற யாரும் தான் அப்படி நினச்சி கொண்டு வருவாங்களா? கொண்டு வரவே மாட்டாங்கல்ல. ஆனால் மல்லிகாணி பற்றியா, இதான் மல்லிகாணி. கண்டிப்பாக அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். அதுவும் மயில் மாமா இருக்காரு பாருங்க, மல்லிகாணியை விட நல்ல மனசுக்காரராக இருக்காரு. சே, ஆனால் ஒன்றுங்க, இந்த பெரிய மாமாவும் சரி மயில் மாமாவும் சரி ரொம்ப நல்ல மனசு. கிளவி அதெல்லாம் நல்ல வளர்த்து தான் விட்டுருக்கு உங்களெல்லாம். பரவாயில்ல. அருவி, அவங்க ரெண்டு பேரையும் சொல்றியே, என்ன சொல்ல மாட்டேங்கிறா? உங்களையா? அதானே சொல்லுவேன்னா, என் விஷயத்தில் நீங்கள் ஓகே, ஆனால் மல்லிகாணி விஷயத்தில் அன்னைக்கு பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஏன் இன்ன வரைக்கும் இவர் பண்ணார், இவர் இப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொன்று, உங்களை ட்ரிகர் பண்ணதே நான் தான். அவங்கள பிடிக்காம ஆக்க வச்சதும் நான் தானே. இல்லைன்னா நீங்கள் அப்படி நினச்சிருக்க மாட்டீங்க, சண்டை போட்டிருக்க மாட்டீங்கல்ல. ஒத்துக்கிறியா நீதான் அப்படின்னு? நான் இதை உன்கிட்ட கேட்டு சண்டை போட்டிருப்பேன். எதுக்கு அப்படின்னு நான் பல தடவை கேட்காமலே இருந்தேன். இல்லைன்னா உன்னால தானே அருவி நான் இவ்வளோ கோவப்பட்டேன். நீ என்கிட்ட சொல்லி சொல்லி தானே அவங்க மேலே டென்ஷன் ஆனேன், அவங்க மேலே கோவப்பட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சரி வேணாமேன்னு விட்டுட்டேன். இல்லைன்னா சொல்லுவீங்களா? ஐயோ அடி பாவி, இப்போ நீ தானே சொன்ன, அதுக்கப்புறம் தானே நான் சொன்னேன். இல்லைன்னா சொல்லுவீங்களான்னு வேற சொல்ற. இல்லை கேட்குறேன், இல்லைன்னா சொல்லுவீங்களான்னே. பின்ன சொல்லாம? நீங்களும் அப்போ சரியான ஆள் தானே. அப்படி இல்லை. அப்படிதான். அப்படி என்ன இல்லை அருவி? இந்தா. ஐயோ, தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆமாம், என்னது இது? கோழி அடித்தேன், அதான் குழம்பு கொஞ்சம் கொண்டுகிட்டு வந்தேன்டி. ஊத்து. என்னமோ கறி குழம்பு மாதிரி மணக்குது. நீ நம்ம கறி குழம்பு வச்ச பிராய்லர் கோழி எடுத்தாந்திலாம்? இல்லை இல்லை, நான் குழம்பு எதுவும் வைக்கல. எங்கள் வீட்டில் குழம்பு இருக்குது, எங்கள் மளிகாக்கா கொடுத்தாக, அதான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு வேண்டாம்மா, நீ கொண்டுட்டு போ, நீ சாப்பிடு. எதுக்குடி வேண்டாங்கிற? சரி, அவள் கொடுத்தா என்ன, நீ சாப்பிடு. இந்தா, இதை ராத்திரிக்கு வச்சு ஊற்று. நல்ல மிளகு சீரகம்லாம் அரைச்சி போட்டு குழம்பு நல்லா வச்சுருக்கேன் பார்த்துக்க, டேஸ்ட்டாக இருக்குது. இந்தா. நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, இதை யாரை கேட்டு நீ இப்போ வச்சுட்டு எடுத்துகிட்டு வர்ற இன்னைக்கு மட்டும்? இல்லைன்னா கோழி இருக்காமா? இல்லை, வைக்கணும்பா. ஆனால் முன்னாடியெல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளாக சரியே இல்லை நீனு. இன்னைக்கு மட்டும் அதிசயத்துக்கு கொண்டு வந்தியாக்கும். வேணாம், மளிகைக்காவே நிறைய தூக்குச்சிட்டு நிறையா கொடுத்துருக்கு, அதுவே 2 நாளைக்கு வரும் போல். வேணாம், நீயே எடுத்துகிட்டு போ. ஏண்டி, பெத்த தாய் குழம்பு வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன், வேணாம் நீ எடுத்துகிட்டு போங்கிறியே, எதுக்கு அப்படி சொல்கிற? அப்போ மல்லிகை ஆகாதவளாக இருந்தா இப்போ மல்லிகாவை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற. அப்போ நான் சொல்லுடி, நான் புடிங்கிறல்ல. நாட்டுக்கோழி வச்சு குழம்பு வச்சு கொடு. அது என்னது பிராய்லர் கறி தானடி, அது நல்லாவா இருக்கும் சொல்லு? என்னமோ போல இருக்கு, உடம்புக்கு என்ன சத்தா அது? இதை சாப்பிட்டு பாரு, எவ்வளோ நல்லா இருக்கும், அது உனக்கே தெரியும்ல. தம்பிக்கு ஊற்றுவியா, அதை விட்டுட்டு ஏன் கொண்டு வந்த, எதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. புடிடி.
இப்போ நீங்கள் வந்து வம்பிழுக்கிறதுக்காக தானே என் வீட்டுக்கு வந்திருக்க? ஆ, ஒரு பணம் கொடுத்து உதவத்துக்கு உன்னால் முடியல, பேச்சா பேசுகிற? அதுலேருந்து தான் உன்னை நான் சுத்தர வெறுத்துட்டேன். தயவு செஞ்சு இனி இந்த குழம்பு கொண்டு வந்து கொடுக்குற வேலை, இல்லைன்னா ஏதாவது பலகாரம் சுட்டு கொண்டு வந்து கொடுக்குற வேலை, இதெல்லாம் வச்சுக்காத. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது எதுவுமே எங்களுக்கு வேண்டவே வேணாம் உன்கிட்ட இருந்து. சரியா? எடுத்துகிட்டு போ. என்னடி, நானும் 2 நாளாக பார்க்குறேன். அன்னைக்கு பார்த்தா தண்ணி ஊற்றுற வீட்டுக்கு அவ கூட தான் போகிற வர்ற, அவ கூடயே சுற்றுற, அவளை தான் அவள் வீட்டில் போய் பிள்ளைய விட்டுட்டு பேங்க்கு போகிற வர்ற. நான் இருக்கேன்ல, எப்பவும் யார்கிட்ட விட்டுட்டு போவ? என்கிட்ட தானே விட்டுட்டு போவ. இப்போ என்ன புதுசாக அவள் வீட்டில் கொண்டு போய் விடவும் போகவும் வரவுமா இருக்க? ஏமாப்ல, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? என்கிட்ட விட வேண்டியதானே, இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இவன் மாதிரியா நீங்கள் ரொம்ப நல்லவர் தானே? ஓ, நீ பொத்த பொண்ணு, நான் கெட்டவ, மாப்பிள்ளை நல்லவரா? நல்ல கதையாக இருக்கே. அவரும் உன் பக்கம்லாம் பேச மாட்டார். போ, நாங்கள் கஷ்டப்படும் போது ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்து கொடுக்க முடியாதுன்ட்ட. இப்போ அப்படி யார் கேட்டா உன்கிட்ட குழம்பு? எடுத்துகிட்டு போறியா என்ன? எங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது இனிமேட்டுக்கு. ஆமாடி, சொல்லுவ. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. ஏன்னா இப்போ தான் மல்லிகா வந்துட்டாளே உனக்கு, அப்புறம் என்ன உனக்கு கவலை? அதனால் நீ சொல்ல தான் செய்வ. ஆமாம்மா, சொல்லப்போனால் மல்லிகாக்கா கூட ஏன்டா சண்டை போட்டோன்னு இப்போ தான் தோணுது. மல்லிகாக்கா மாதிரி எனக்கு உதவி பண்ணுற ஆள் யாருமே கிடையாது. சரியா? இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக ஏன்டா மல்லிகாக்கா கூட பேசாமல் இருந்தோன்னு இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். புரிஞ்சுக்கிட்டியா? போ, எங்களுக்கு இது வேண்டாம். அவள் தான் வேணாம் வேணாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறா அல்லடி, அப்புறம் என்னத்துக்கு வச்சுக்கிட்டே இங்கே நிற்கிற? போக வேண்டியதானே எடுத்துக்கிட்டு. வந்துட்டா இப்போதான். இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சு கிடையாது. நீ எதுக்காக என்கிட்ட இப்போ வந்து பேசுகிற? நான் உன்கிட்ட ஏதாவது பேசுகிறேன்னா? நீ ஏன் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற? உன் வேலையை பார்த்துட்டு போறியா? போ. வந்துட்ட இப்போதான். ஆ, வந்துட்ட இப்போதானா? ஆயாத்தி, இம்புடுக்கும் வருது உனக்கு. வேண்டாம்னு சொல்கிற, எடுத்துட்டு போடின்னா அப்புறம் என்ன? மா, நீ வாய மூடு. பொண்ணாச்சு அம்மாவாச்சு, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. நீ எதுக்காக இடையில போய் பேசிட்டு இருக்கா? ஓ வேலையை பார்த்துட்டு நீ போமா. எங்க பாரு கௌசி, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அரவிந்த். கூட யாரும் பேசாதீங்க ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எதுக்காக, என்ன ரீசன் சொல்லு ஃபர்ஸ்ட். இப்படி மூஞ்ச தூக்கிட்டு காலையிலே வந்து ரூம்குள்ள உட்காந்துருந்தா என்ன நினைக்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு இப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ விடு. ஏன் இப்படி உட்காந்துருக்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டு? அம்மா பாவம் இல்லை, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா அப்படி இப்படின்ட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கா? இங்க பாரு, உன்னதான். நான் எதுக்கோ இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன். யாரும் என்னை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். சரியா? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்ன என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? யார் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. ஒரு வேலை கூட வீட்டில் பார்க்கல, அப்படி அப்படியே எல்லாமே கிடக்கு. அம்மா சமையல் வேலையை பார்ப்பனா, நான் வீட்டை பெருக்குவனா, பாத்திரத்தை கழுவுனா, என்னடா பண்ணுறது? அவ ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு தெரியல, போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி என்னை அமுச்சு விடுது. நான் என்ன பண்ணுறது? சொல்லு சொல்லு, என்னதான் பிரச்சனை? ஏதாவது என்கிட்ட சொன்னா தானே உனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியும். யாரும் எதுவும் ஒன்று சொன்னாங்களா, இல்லை அதனால தான் நீ கோவமா இருக்கியா? எனக்கு புரியலையே. நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. சொல்லு, என்ன விஷயம்னு தெரியவே தெரியாதா? நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன், எதுக்கு அப்படி இருக்கேன்னு உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. சொல்லு. அப்போ அவங்களுக்கு ஏன்னு தெரியுமா? அப்படியே என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னு தெரியலடான்னு சொன்னாங்க. அப்போ என்ன விஷயம்னு அதுக்கு தெரியுமா? என்ன விஷயம் ஏது விஷயம்னு எல்லாமே தெரியும் தான், ஆனால் ஏன் சொல்லலான்னு தெரியல. போ, நான் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக விடு. என்ன விஷயம்னே தெரியாமல் என்கிட்ட கோவப்பட்டுட்டு எனக்கு. டே தம்பி. அம்மா, என்னம்மா? அவ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ன்றா, நீ என்னடானா போய் கேளு என்னன்னு தெரியலடா அப்படிங்கிற. என்னதாம்மா நடந்துச்சு? ஏலே, ஒன்றும் இல்லைடா. அடுத்த வீட்டுக்காரியே 1000 சொல்லுவாளுங்க. அதுக்கு கோச்சிட்டு நம்ம வந்தால் நமக்கு தான் அது. அவளுக்கு பேசுகிறவளுக்கு பேசிட்டு போட்டோம், அது கடவுள் பார்த்துக்கும். அந்த கடவுளுக்கே கண்ணில் நம்மளை போட்டு சோதனை மேலே சோதனை படுத்துது. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? எவ்வளோ பேசுகிறாங்கிறதுக்காக இவ அப்படி கோச்சிட்டு வரலாமா? யார் என்ன சொன்னது அவள? எல்லாம் இந்த குழந்தை விஷயத்தை பற்றி தான்டா, வேற என்ன?
அதுக்கு நம்ம கோச்சிட்டு நம்ம எங்கே போகிறது சொல்லு? யார் பேசுனது? வேற யார் பேசுவா? அந்த காந்திமதி தான். அது வாயை நம்ம அடைக்க முடியுமாடா? அது பேசினா பேசிட்டு போகுதுன்னு நான் எதுவும் சொல்லலானா. ஏய், அதுக்காகலாம் போய் கோச்சிட்டு நீ இப்படி வந்தா என்ன பண்றது? அது எப்பவுமே அப்படித்தானே தெரியும்ல. ஆ, பேசுனா பேசிட்டு போகுதுன்னு எப்படி வரலாம்? ஏன் திருப்பி கேட்க வேண்டியதானே? நீ எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம், எதுக்குடி இப்படி பேசுறீங்க, எதுக்குடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? எனக்கு கடவுள் குழந்தை கொடுக்குது கொடுக்கல, அது அவங்களுக்கு தேவையா? சரி, அவங்க எத்தனை தடவை தான் என்ன இப்படி குத்தி குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க? இதை கேட்கணும் இவங்க. இவங்க வாய் மூடிட்டு எனக்கு என்னன்ட்டு நிற்கிறாங்க. அதான் எனக்கு கோவமே, வேற எதுவும் இல்லை. உன் கோவத்தை புரியுது கௌசி. உனக்கே தெரியும். அதுகிட்ட வாய் கொடுத்தோன்னு வைவே யாருமே தப்பிக்க முடியாது. அதனாலதான் அம்மா அமைதியா சரி சரின்னு நின்றுக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வேற எந்த காரணமும் இருக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த கிழவி சொன்னது கூட பிரச்சனை கிடையாது. இவங்க பேசாம அமைதியா நிக்கிறாங்களே, அதுதான் எனக்கு கோவம். இம்மா என்னை மன்னிச்சிருமா, அதுகிட்ட பேசி சமாளிக்க முடியாதும்மா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் தெரியா? இல்லைன்னா நான் கேட்க முடியாது அவள்கள்ட்ட. தயவு செஞ்சு விடு கௌசி, இதுக்கு தான் கோச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். வா கௌசி வெளியில. போங்க வரேன்.